எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் வராரு. கோடி ரோட்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்னுடைய டைட்டிலை நான் சோலோ சிக்காவோக்கு அகேன்ஸ்டாக சம்மர்ஸ்லாமில் எதிர்கொண்டேன். இப்போ உங்ககிட்ட நான் ஸ்டில் சாம்பியனாக இருக்கிறேன். இப்போ நான் அடுத்த ஆப்பனண்ட்டை பற்றி பேச விரும்புகிறேன். ஏன்னா WWE வந்து இந்த மாதம் பேஸ் என்ன பெர்லின் அப்படிங்கிற பேப்பரை நடத்துகிறாங்க. பெர்லியை தெரியும் என்னுடைய சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், யார் வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் கேட்க, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுடைய தீம் மோஸ்ட்லி கொலிக்குது. இதை பார்த்த உடனே கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகம் சொல்லிக்கிறாரு. சோலோ சிக்கா வந்தோன்னே சொல்கிறாரு, கோடி நீ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா சம்மர் ஸ்லாமில் நீ உன்னுடைய டைட்டிலை ரீட்டைன் பண்ணதுக்கு காரணமே ரோமன் ரெயின்ஸ் தான். உனக்கும் எனக்கும் ஒரு யுத்த கிழமை நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த மேட்சோட இடையிலேயே ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டான். ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் வராமல் இருந்திருந்தா இப்போ உன்கிட்ட இருக்கிற டைட்டிலை நான் எப்போது பிடுங்கிருப்பேன். இது எல்லாத்துக்குமே காரணம் ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் இல்லைனா உன்கிட்ட இருக்கிற டைட்டிலை நான் எப்போது பிடுங்கிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவா கோடி ரோட்ஸை பார்த்து கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரீமேட்ச் வேணும், இந்த ரீமேட்சை இன்னொருத்தனுக்கு கொடுக்கறது பதிலாக எனக்கு இந்த ரீமேட்சை தான் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை பற்றி தான் சொல்கிறாரு. கோடி ரோட்ஸ் அதுக்கு சொல்கிறாரு, இல்லை நீ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்ததுனால தோக்கலை, உண்மையை சொல்லணுன்னா நீ ரோமன் ரெயின்ஸோட ரொம்ப பலவீனானவன், நீ ஏன் கூட்ட மோதுறதுக்கு தகுதியானவனும் கிடையாது. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டேன், உனக்கும் எனக்கும் ஒரு ரீமேட்ச் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. சரி, ரீமேட்சை நம்ம டைரெக்டாகவே கேட்டு பார்த்தாச்சு, ஈவன் தரையில் கண்டிப்பாக நம்ம இன்டைரக்டாக தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு சோலோ சிக்காவை தெரிஞ்சிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா டாங்காவில் ஒரு சேர்த்துக்கு கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா சுற்று போடுறாங்க. கோடி ரோட்ஸும் தயாராக தான் நிற்காரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு கெவின் ஓவன்ஸ் வராரு. அட கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் விஷயத்தில் ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிங்களே, அதுதான் கிடையாது. கெவின் ஓவன்ஸ் ரொம்ப நல்ல பையனுங்க. அவர் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்கொள்ள தான் வந்தார். கோடி ரோட்ஸ் சொல்லாரு, உனக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுன்னு. சோலோ சிக்காவை போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு, சரி பரவாயில்ல, நான் ரோமன் ரெயின்ஸை கதையை முடிச்சுட்டு உன்கிட்ட வரேன்னு. இப்போ கோடி ரோட்ஸ் மைக் எடுத்து பேசுகிறாரு, கெவினோன்னு எங்கப்பா போகிற, நான் ஒரு முக்கியமான விஷயத்த முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன், அதுக்கு நீ கண்டிப்பாக சரிப்பட்டு வருவ, கொஞ்சம் ரிங்குக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் கூப்பிட்றாரு. கெவினோன்ஸும் பார்த்தீங்கன்னா இவன் எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியாமல் உள்ள வராரு. நான் பேஸ் அண்ட் பெல்லியத்தில் ஒரு சிறந்த ரசலர் கூட முதல்ல ஆசைப்பட்றேன், அது இன்னொருத்தராக இருக்கணும் அப்படிங்கிறத விட நீயாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீ ஏன் என்னுடைய வேர்ல்டு டைட்டிலுக்காக மோதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் கேட்க, கெவினோன்னு சொல்கிறாரு, எனக்கு அந்த தகுதி இல்லை, நான் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன், நான் வந்து உன்கிட்ட இருக்க சாம்பியன்ஷிப்பு கூட மோதுற ஒரு தகுதியான ஆள் இல்லைன்னு. யார் சொன்னால் உனக்கு தகுதி இல்லைன்னு? உன் கூட இருக்கிறான ராண்டி ஆர்டன், அவன் வந்து வேர்ல்டு டைட்டிலுக்காக ரா பிராண்டில் சண்டை போடுறான், நீ ஏன் அதே பேப்பரில் சண்டை போடக்கூடாது? இல்லை, ராண்டி ஆர்டனோட கெரியர் வேறு, அவன் உண்மையிலே ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர், பட் ஆனால் நான் அப்படி இல்லை, நான் டைட்டிலுக்காக மோதுற ஒரு தகுதி கிடையாது, நீ வேறு ஏதாவது ஆப்போனண்ட்டை தேர்ந்தெடுத்துக்க. இல்லை, எனக்கு நீ தான் தேவை, உன் கூட தான் நான் வந்து டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணணும், நான் ஒரு சிறந்த ஒரு சாம்பியனாக இருக்கிறேன், அதனால் கண்டிப்பாக ஒரு சிறந்த சேலஞ்சர் கூட சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் பண்ணுவேன், உனக்கு அகேன்ஸ்டாக எனக்கு ஒரு மேட்ச் வேணும், கெவின் நீ இதில் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாது, நான் பேக் ஸ்டேஜில் ஆடம் பீஸ்ட்டை கேட்டு இந்த மேட்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு வேணால் இந்த வாய்ப்பை கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் பீஸ் கேட்கும்போது அதை கேட்டு கடுப்பான கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கா, இல்லை பரவாயில்ல, நானே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸு கூட பேஸின் பெரியத்தில் மோதுறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ கடைசி வரைக்கும் நான் மோத மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த கெவின் ஓவன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் பேர் சொன்னோன்னா நான் மோதுறேன்னு சொல்லிட்டாரு.